மொபைலில் வீடியோ எடுத்துகிட்டு vlog மாதிரி வராங்க. இவங்களுக்கு நமக்கு ஏற்கனவே ஆகாது, ஐயோ இவங்க வேறு வந்துட்டாங்களே பயம். அதை தாண்டி ஓகே ஏதோ ஒன்று அவங்க vlog எடுக்கிறாங்கன்ட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கஸ்டமர்ஸை கவனிச்சுட்டு இருக்கோம். அப்போ என் ஒய்ஃபும் அப்படி போயிட்டு போது எங்கே ஒரு ஆட்டோ நிற்குது. ஒருவேளை அந்த ஆட்டோவை தான் நிற்குமான்னு அந்த ஆட்டோ கிட்ட போகிறோம். இந்த அம்மா உள்ளே இருக்குது. நான் பிளாக் பண்ணி தான் வச்சிருக்கேன். அன்பிளாக் பண்ணிட்டு இந்த போட்டோவை அனுப்புறேன். இந்த எக்ஸ்போ என்ன இப்போ அதுக்கு என்னன்னு முடிஞ்சாவா? நான் என்னன்னா நீ அங்கே வந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. யார் பயந்து ஓடினாங்க? நல்ல அட்வொகேட்டை வச்சுக்க. உங்களுக்கு ஏதாவது அட்வொகேட்னா நான் கூட தரேன். வாட்ஸ்அப்பில் பாருங்கள், என்னிடம் ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம்? நாங்கள் மதுரையில் அப்போ தான் மொதல் எக்ஸ்போ போடுறோம், பிஸ்னஸ் ஒன்று அடி எடுத்து வைக்கிறோம். எனக்கு மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட். நைட்டு தூக்கம் இல்லை. நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம். நம்ம ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கி வச்சுருக்கோம். இதை எப்படி சேல் பண்ண போகிறோம், இல்லை லாபம் இருக்குமா, அவ்வளோ கனவுகளோட இது எனக்கு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக எனக்கு நான் நமனிக்கா ஃபேஷன் ஆரம்பிச்சிட்டேன். இதை இங்கே ஆரம்பிக்கிறோம், அடுத்து இங்கே போடுறோம். இது பல கனவுகள் உள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அடுத்து ஷோரூம் ஆரம்பிக்கணும், அப்படி இப்படின்னு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு ஒரு கனவோட லட்சியத்தோட போய் நிற்கிறேன். அப்போ நமக்கு வேண்டாத சில பேர் வராங்க. வரும்போது நம்ம அவங்கள்ட்ட முகம் சுளிக்க முடியாது. அந்த இடத்துல பிரச்சனையும் பண்ண முடியாது. ஏன்னா பக்கத்தில் நம்ம மேலே நல்ல மரியாதையாக இருக்காங்க, ஆப்போசிட் ஸ்டார்ஸ் எல்லாமே இருக்காங்க. நான் எதுவுமே காட்டிக்கல. அவங்களும் ஒரு வீடியோவை எடுத்துக்கிட்டே வராங்க. மொபைலில் வீடியோ எடுத்துகிட்டு vlog மாதிரி வராங்க. அவங்க ஏதோ vlog எடுக்கிறாங்க போல. சரி, நாஞ்சில் விஜயன் கடையில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு vlog போட போகிறாங்கன்ட்டு ஓகேன்னு சொல்லி அவங்க பின்னாடி ஒரு ஆட்டோ டிரைவர் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரி எடுக்கட்டும்னு சொல்லி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. கஸ்டமர்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்காங்க. எனக்கு உள்ளுக்குள்ள பயமும் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு நமக்கு ஏற்கனவே ஆகாது, ஐயோ இவங்க வேற வந்துட்டாங்களே பயம். அதை தாண்டி ஓகே ஏதோ ஒன்று அவங்க vlog எடுக்கிறாங்கன்ட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கஸ்டமர்ஸை கவனிச்சுட்டு இருக்கோம். அப்போ என் ஒய்ஃபும் ஒரு ரிலேஷன் தம்பி தான், அவங்க தான் அவங்கள ஹேண்டில் பண்ணுறாங்க. முடிச்ச உடனே அவங்க அங்கேருந்து கூப்பிடுறாங்க, இங்கே வான்ட்டு. என்ன அப்படின்னு, இங்கே வா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அந்த வீடியோவில் அவங்க ட்ரெஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி அவங்க கொடுக்குற இன்டர்வியூவில் கொடுக்குற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அன்றைக்கி அவங்க போட்டுருக்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், ஆட்டிடியூடாக இருக்கட்டும், எல்லாமே வேறு மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு என்ன கூப்பிட்டாங்க என்னன்னு கேட்டேன். நான் எடுத்துகிட்டு போவேனாங்க. அம்மா அவ்வளோலாம் எடுத்துகிட்டு போகாதம்மா, ஏதோ ஒன்றுனா கூட நான் ஃப்ரீயாக கூட கொடுத்துப்பேன். இவ்வளோ 5500 என்னோ பில் வந்துச்சு. சரி நீ அட்லீஸ்ட் ஒரு 4000 பே பண்ணிக்கோ அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, நான் எடுத்துகிட்டு போவேன். நான் தயவுசெய்து இல்லாமல் அப்போ அவங்கள்ட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். நான் வீடியோ அந்த டைமில் எடுக்கல, ஏன்னா தெரியல. ஸோ கெஞ்சுறேன், இது பாரு நானே என் ஒய்ஃப் நகையெல்லாம் வச்சு தான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு இதில் மிகப்பெரிய லாபம் கிடையாது. நாங்கள் வந்து ட்ராவலாக இருக்கட்டும், நாங்கள் ரூம் ஸ்டேயாக இருக்கட்டும், இது எல்லாம் நாங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நான் ஜிபே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சொல்லி இப்படியே ஃபோனே நோண்டுறாங்க. நான் இங்கேருந்து கஸ்டமரையும் பார்க்குறேன், அவங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட கண்ணை காமிக்கிறாங்க, நீ இப்படி போண்டு. ஆட்டோ டிரைவர் அந்த பேக் எடுத்துட்டு அப்படி மேலே போறாரு. இவங்க அப்படியே ஜிபே பண்ணுற மாதிரி நின்றுருக்காங்க. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் இவங்களும் அப்படி முன்னாடி போறாங்களா. அப்போ நான் கூட அந்த தம்பிட்ட கூட போ, அவங்கள்ட்ட போய் காசு வாங்கிட்டு வா. அவங்க சொன்னா மேலே போய் சிக்னல் கிடைக்கலான்னு. இவனும் போயிட்டா. நான் கொஞ்ச நேரம் இங்கே எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னாச்சு இந்த பொண்ணு வேற போச்சு, பையன் போனா என்னாச்சுன்னு தெரியல. இவன் ஃபோன் பண்றான், ஆனால் அவங்க வந்து ஆட்டோ ஏறி போயிட்டாங்களா. எனக்கு ஒரு மாதிரி. அப்பதான் எங்க மாமியார் உள்ள வராங்க. நடந்ததை சொன்னேன், இப்படி வந்தாங்கம்மா, எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு என்னன்னா வேற யாரோ எடுத்துட்டு போயிருந்தா கூட நான் விட்டுருப்பேன். சரி ஓகே அப்படின்ட்டு. நம்மளை ஏமாத்தணும்னு ஒருத்தங்க எண்ணத்துல நம்ம இடத்துக்கு வந்து ஏமாத்திட்டு போறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம முட்டாளாயிருவோம். உனக்கு அவ்வளவு தைரியமா, நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம், இத்தனை மக்கள் இருக்காங்க, இந்த இடத்துல வந்து நீ என்ன ஏமாத்திட்டு போதிய. அந்த இடத்துல எனக்கு அதை வாங்கலைன்னா எனக்குள்ள ஒரு வாழ்நாள் முழுவதும் ஒரு குற்ற உணர்ச்சி வந்திருக்கும். நம்ம ஒருத்தங்கிட்ட ஏமாந்துட்டோம், இது இருக்கக்கூடாது, இதை நம்ம வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், காதை எடுத்துட்டு பின்னாடி போறோம். அந்த மதுரை சின்ன சந்தி எங்க போய் தெரிவிங்க, ரைட்டு லெஃப்ட் 2 கட்டாங்க. ஒரு கால்குலேஷன்ல இந்த ரோட்ல போங்க, ஒருவேளை இங்கதான் போயிருப்பாங்கன்னு ஒரு கால்குலேஷன்ல போறோம். போற வழியில நிக்கிற ஆட்டோவெல்லாம் எட்டி பாக்குறோம். இந்த ஆட்டோ நம்பர் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆட்டோக்குள்ள பார்த்தாதான் இவங்களான்னு தெரியும். அப்படியே போயிட்டு இருக்கும்போது எங்க ஒரு ஆட்டோ நிக்குது. ஒருவேளை அந்த ஆட்டோவை தான் நிக்குமான்னு அந்த ஆட்டோ கிட்ட போறோம். இந்த அம்மா உள்ள இருக்கு, டிரைவர் கடையில ஏதோ வாங்கிட்டு இருக்காரு. நேரம் ஆட்டோ முன்னாடி போய் அப்படியே நிப்பாட்டிட்டு வண்டி நிப்பாட்டிட்டு கோவம் எனக்கு வந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு கோவம் இல்லை, இப்ப எனக்கு வெறித்தனமான கோவம். ஏன்னா வந்து எடுத்துட்டு போறேன். இது நான் கிட்டத்தட்ட ஒரு 10 போன் அந்த அம்மாக்கு பண்றேன். என் போன் எதையுமே பிக் பண்ணல. கால் மேல கால் எடுக்கல. எனக்கு வெறி ஆயிடுச்சு. இறங்கணும்னே வீடியோ எடுறா அப்படின்ட்டு வீடியோ எடுக்க சொல்லிட்டு ஜேஸ் பண்ணி பிடிச்சி, என்ன ஏன் இப்படி பண்ற, ஏன் திருடிட்டு போற, இதெல்லாம் அசிங்கமா இல்லையான்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எடுத்துட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். என் மாமியார் அந்த பொண்ணை ரொம்ப ஆம்பளை, ஏமா அப்படி பண்றதுதான் பேசினாங்க. வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகுது. அப்புறம் அங்கே நடந்த விஷயத்த அந்த ஸ்டால் போட்டுருந்தாங்கல்ல, அக்காட்டையும் சொன்னேன் இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்ட்டு. யோசிச்சேன், இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த வீடியோவை சோசியல் மீடியால போட்டோம்னா ஏற்கனவே ஊர்பட்ட கான்ட்ரோவர்சி நம்ம மேல போயிட்டு இருக்கு தொடர்ந்து. ஏன்னா பிசினஸ் இடத்துல அடி வைக்கிறோம், நாளே இப்படி பிரச்சனை. இதை நான் சொசைட்டில காட்டிட்டோம்னா
என்னடா இவன் இப்படிதான் இருப்பான் போலியா அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்துருமே, நமக்கு பிசினஸ் பாதிக்குமே, வேணாம் இதெல்லாம் அப்படியே வச்சுப்போம், அவன் பண்ணது பண்ணிட்டு போட்டோம், நம்ம ப்ராடக்ட் வாங்கிட்டோம், இது அப்படியே மறந்துடும் சொல்லி நான் எந்த டிஸ்டர்பும் அவங்கள பண்ணல. என் பாட்டுக்கு வச்சுக்கிட்டு இந்த வீடியோ மட்டும் என்கிட்ட இருக்கு. நாங்க அங்க இந்த எக்ஸ்போ முடிச்சுட்டு அடுத்தடுத்து தொடர்ந்து என்னுடைய வேலைகளை கவனிக்க ஆரம்பிச்சேன். ரெண்டாவது திருச்சி எக்ஸ்போ போறோம். அந்த பொண்ணுடைய சொந்த ஊர் மதுரை நினைக்கிறேன், இருக்கிறது திருச்சின்னு கேள்விப்பட்டேன். சோ அப்ப திருச்சியில எனக்கு ஒரு பயம், மதுரைக்கு வந்த மாதிரி திருச்சிக்கும் வந்துருமோ வரலாமோ அப்படின்னு ஒரு பயம். அங்கிருந்து கிளம்பும் போதே ஒரு பயம், சின்ன பயம் கண்டிப்பா இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், உஷாரா இந்த போஸ்ட் அனுப்புறேன். ஆக்சுவலா நான் அவங்க வீடியோல கூட சொல்லியிருப்பாங்க, நாஞ்சில் தான் இன்வைட் பண்ணானு. நான் ஏன் இன்வைட் பண்ண போறேன், அவங்கள இன்வைட் பண்ணி தான் எனக்கு பிசினஸ் ஆகணும்னு அவசியமா? நான் இது வரைக்கும் எந்த எக்ஸ்போலையும் என் ஃப்ரெண்ட்ஸ்களை கூட நான் இன்வைட் பண்ண மாட்டேன். சோசியல் மீடியா காமனா ஒரு வீடியோ போடுவேன், அதை பார்த்துட்டு யார் வராங்களோ இல்லையா, பர்சனல் இன்வைட் நான் இது வரைக்கும், ஏன்னா என்னுடைய கடைக்கு பர்சனல் இன்வைட் பண்ணலாம், ஸ்டாலுக்கு நான் பர்சனல் இன்வைட் யாருமே பண்ண மாட்டேன். இந்த அம்மாவுக்கு வாட்ஸ்அப்ல இந்த போட்டோவை நான் பிளாக் பண்ணி தான் வச்சிருக்கேன், அன்பிளாக் பண்ணிட்டு இந்த போட்டோவை அனுப்புறேன். இந்த எக்ஸ்போ என்ன இப்போ அதுக்கு என்னன்னு முடிஞ்சாவா அப்படின்னு. நான் என்னன்னா, நம்ம கொஞ்சம் ஒரு மிதக்க துணியில பண்ணா ஒரு பயம் இருக்கும் இல்லையா, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்ட்டு. முடிஞ்சாவா வந்தா என்ன பண்ணுவ, பயந்து ஓடுவேன். அவன் என்ன மெசேஜ் பண்ணான், நீ அங்க வந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே என்கிட்ட இருக்கு, யார் பயந்து ஓடினாங்க, முடிஞ்சாவா அங்க அத்தனை பேர் இருக்காங்க, உனக்கு என்ன ஆகும் தெரியும் சொல்லி ஒரு மிரட்டும் துணியில, அதாவது வந்தா உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும் நான் ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அகைன் நான் பிளாக் பண்ணிட்டேன். இது மட்டும் தான் அவங்களுக்கும் எனக்குமான சேட்டிங். இது என்ன பண்றாங்க, கமிஷன் ஆஃபீஸை ஃபுல்லா பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு, அது எந்த அட்வொகேட் கொடுத்த ஐடியான்னு தெரியல. நல்ல அட்வொகேட்டை வச்சுக்க, உங்களுக்கு ஏதாவது அட்வொகேட் வேணா நான் கூட தரேன், வாட்ஸ்அப்ல பாருங்கள் என்னிடம் ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம், போலீஸ்க்கு படிச்சு பார்த்தா தெரியும் அதுல என்ன மெசேஜ் இருக்கு, என்ன இருக்கு. அவதான் என்ன இன்வைட் பண்ணாரு. அந்த வாட்ஸ்அப் சாட் என்கிட்டயே கூட இருக்கு. ஒரு வாட்ஸ்அப் சாட் எடுத்துட்டு அதுல நான் அம்மா வான்னு கூப்பிட்டுருக்கேனா, நீங்க வந்தாங்கன்னு இன்வைட் பண்ணியிருக்கேனா, எதுவும் என்னன்னு கால் ரெக்கார்டு இருக்கும். மதுரை அந்த எக்ஸ்போக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கும் எனக்குமான எந்த கால் ரெக்கார்டும் கிடையாது. மதுரை முடிச்சு அந்த எக்ஸ்போல இவங்க வந்து கிளம்புறாங்களா, அதுக்கப்புறம் தானே இந்த அம்மா கால் பண்றேன், எனக்கு காசு கொடுக்காம போயிட்டாங்கன்னு கால் மேல கால். சோ இதுதான் என்னுடைய முதல் கால் ரெக்கார்டு. போலீஸ்ல விசாரிச்சு இந்த கால் ரெக்கார்டு எல்லாமே தெரிஞ்சிருமே. இப்படி நடந்த விஷயங்கள் ஒண்ணு நடக்குது, இவங்க பயந்துகிட்டு உட்கார்ந்துகிட்டு மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கமிஷன் ஆபீஸ் வாசல்ல வந்துகிட்டு என்ன வந்து நாஞ்சில் விஜயன் காசு வாங்கி ஏமாத்திட்டான் அப்படின்ட்டு சொல்றாங்க. என்ன பண்ண, இத மக்களுக்கு புரிய வைக்கணும்னா ஒவ்வொருத்தட்டியா போய் நான் சொல்ல முடியல, நான் அப்படி இல்ல அப்படி இல்லன்ட்டு. பாக்குறவங்க ஓகே அப்ப இவன் மேலையும் இன்னைக்கும் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா தப்பு இவன் மேலையும் இருக்கும், ஒரு விஷயம் நடக்காம பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறாங்க. இதை நான் எப்படி புரிய வைக்க முடியும், காலம் தான் இவங்களுக்கு பதில் சொல்லணும். உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஒர்க் ரிலேட்டடாவும் சரி பர்சனலாவும் சரி பிரச்சனைகள் ஏதாவது வரும்போது நீங்க யாரை வந்து உடனே ரீச் பண்ணுவீங்க, இல்லை சொல்வீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? கண்டிப்பா நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். எனக்கான சில வெல்விஷர்ஸ் இருக்காங்க. ஒரு சில நேரங்களில் தங்கதுரையெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணும்போது அவரு சொன்ன ஒரு விஷயம் வந்து, வாழ்க்கையில உன்னை பத்தி ஒரு சில பேர் பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னைக்குமே நீ பதில் கொடுக்காத. ஏன்னா அவங்க பேசும்போது ஒரு சில பேர் பார்ப்பாங்க, நீ பதில் கொடுக்கும்போது ஒன்ன ஃபாலோ பண்ண எல்லாருமே அது என்னன்னு திரும்பி பார்ப்பாங்க, நீ பதில் கொடுக்காம கடந்து போ அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அதுக்கப்புறம் மாமல்ல நம்ம ஏன் இவங்களுக்கு உட்கார்ந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் யாராவது என்னை பத்தி பேசும்போது அதுக்கப்புறம் நான் அதுக்கான விளக்கமோ அதுக்கான எதுவுமே கொடுக்காம கடந்து போய்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படியே அடுத்து நான் கம்ப்ளீட்டா வேற ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். ஓகே, இப்போ நீங்க வந்து அரசியல்ல வந்து என்டர் ஆகுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் வந்து எப்படி இருக்கும், எதை பத்தி பேசுவீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? பெரிய கிரிட்டிக்கலான கொஸ்டின் தான் உலகத்திலே. ஏன்னா எனக்கு உண்மையிலேயே அரசியல் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய மொபைல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லி அவ்வளோ பொலிட்டிக்கல் அனலைட்ஸ் அவங்களுடைய ஸ்பீச் கேட்பேன், இன்னைக்கு என்ன நடக்குது நிறைய விஷயம் கேட்பேன் பார்ப்பேன். ஆனால் என்னன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இந்த சோசியல் மீடியா காலகட்டத்தில் பொலிட்டிக்கலாக நம்ம யாராவது ஒருத்தருக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாலே அதுக்கு ஆப்போசிட்ல இருந்து அடிக்கிறாங்க பாருங்க, அடி அம்மா பயங்கரமா எப்படி வரும், இது எப்படி நடக்கும்? எனக்கு சம்பந்தம் இல்லாம அதுக்கு எதுக்கு இவங்க அடிக்கிறாங்க யோசிச்சு பார்த்தா, நான் யாரோ ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், காமனா போட்டிருப்பீங்க, அதுக்கு வச்சு செய்யறாங்க. இன்னைக்கு அது ஒரு ஐடி விங்னு நெட்வொர்க்கே வச்சு செய்யறாங்க. அதனால இனி உள்ள காலத்துல இந்த பொலிட்டிக்கல்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். கண்டிப்பா இருக்கணும், அதாவது பொலிட்டிக்கல்ஸ் வராமலாம் யாருமே இருக்கக்கூடாது, கண்டிப்பா இருக்கணும். எனக்கு நான் இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு யாராவது ரொம்ப பிடிக்கும், இப்போ ஓரளவுக்கு ஒரு சில பேர் பிடிக்க ஆரம்பிக்குது. என்ன ஒரு பாசிட்டிவ் சைனா எடுத்துக்கலாம், எப்படி எந்த கட்சிக்கு உள்ள வரீங்க, நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படி கேமராக்கு பின்னாடி போய் அப்படியே பேச வச்சு வைக்காம இருக்க கூடாது. ஒண்ணு இறங்கிட்டோம்னா ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா நம்ம இந்த மாதிரி அடிகள் வரும். இத தாங்குற அளவுக்கு நம்முடைய மனசை பக்குவப்படுத்திட்டு அப்புறமா உள்ள இறங்கணும். இறங்கினதுக்கு அப்புறம் ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருந்தோம்னா அப்புறம் இன்னும் டிப்ரெஷன் ஆயிரும். நம்ம வந்து 4 பேருக்கு நல்லது பண்றோமோ என்ன இருந்தாலுமே நம்மள குறை சொல்றதுக்கு 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாமே இந்த சோசியல் மீடியால இருக்காங்க. அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே, இப்போ காசு கொடுக்காம போறாங்க, நீங்க கால் பண்ணி கூட கேட்கலாமே, அப்புறம் எதுக்கு அவங்கள போய் மடக்கி பிடிச்சி வீடியோ எடுத்தீங்க? நீங்க அந்த ஆட்டோ டிரைவர் பாவங்க, அவரை ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படி கேட்டாங்க. அது ஏன் அப்படின்னா
நான் திரும்ப அனுப்புறேன், உனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, உன்னை அசிங்கப்படுத்த வேண்டாம்னு பார்க்குறேன்.